ராமனும் இலக்குவனும் விஸ்வாமித்திர முனிவரும் மிதிலையின் பொன்னரங்கில் ஆடும் மகளிர் காட்சியைக் கண்டனர். வணக்கம் நண்பர்களே. மிதிலையின் எழில்மிகு வீதிகளை நம் கம்பர் தேன் சொரியும் மாலைகளோடும் காதலின் களிப்போடும் கலைகளின் பொலிவோடும் தொடர்ந்து வர்ணித்து கொண்டே வருகிறார் அல்லவா? அந்த அற்புத வீதிகளிலே நம் ராமனும் இலக்குவனும் விஸ்வாமித்திர முனிவரும் நடந்தபடி எத்தனையோ புதுமைகளை அந்த கண்ணுக்கு விருந்தான நகரம் அவர்களுக்கு காட்டிக்கொண்டே இருந்தது. அப்படி அவர்கள் கண்ட மற்றொரு கண்கவர் காட்சி இதோ. நெய்திரள் நரம்பின் தந்த மழலையின் இயன்ற பாடல் தைவரு மகர வீணை தன்னுமை தழுவித் தூங்க கைவழி நயனம் செல்ல கண்வழி மனமும் செல்ல ஐயனுன் இடையாராடும் ஆடக அரங்கு கண்டார். அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் அந்த மாபெரும் மிதிலையின் வீதிகளில் திடீரென காதுகளுக்கு இன்பம் சேர்க்கும் ஓர் இனிய ஓசை வந்து காற்றில் கலக்கிறது. நெய் திரள் நரம்பின் தந்த மழலையின் இயன்ற பாடல். கம்பர் என்ன அழகாகச் சொல்கிறார் பாருங்கள். நெய் என்பது இங்கே தேனை குறிக்கிறது. தேன் திரண்டது போன்ற இனிமையின் உச்சமாய் வழியும் யாழின் நரம்புகளில் இருந்து எழும் ஓசையோ? இல்லை, இல்லை. தேன் போல இனிமையான மழலை பாடல்கள். ஆம், குழந்தை பேச்சின் மென்மையோடு தேன் இனிமையோடும் அமைந்த மனதை வசீகரிக்கும் வாய்ப்பாட்டை கேட்கிறார்கள். அத்தனை இனிமை அந்த குரல்களில். தைவரு மகர வீணை தன்னுமை தழுவி தூங்க. அந்த பாடலுக்கு துணையாக கை விரல்களால் மெதுவாக தடவி வாசிக்கப்படும் மகர யாழின் நாதமும் தாளம் போட்டு ஒலிக்கும் தன்னுமையின் மத்தளத்தின் முழக்கமும் ஒன்றுடன் ஒன்று கலந்து அப்படியே இழைந்து மனதை எங்கோ உயரமான ஒரு லோகத்திற்கு கொண்டு செல்கிறது. அந்த இசை வெள்ளத்தில் மூழ்கித் திளைக்கிறார்கள் நம் மூவரும். கைவழி நயனம் செல்ல கண்வழி மனமும் செல்ல. இந்த இசையின் பின்னணியில் அங்கே என்ன காட்சி அரங்கேறுகிறது தெரியுமா? நடனம். அங்கே பெண்கள் நாட்டியம் ஆடுகிறார்கள். அவர்களுடைய கைகள் ஏதேனும் ஒரு பாவத்தை காட்ட அந்த கைகள் செல்லும் வழியிலேயே அவர்களுடைய கண்களின் பார்வை சென்று அந்த பாவம் முழுமையாக பொருள் பெறும். கண்களின் பார்வை எங்கே செல்கிறதோ அங்கே அந்த நடன மங்கையின் மனமும் சென்று அந்த பாவம் உயிருள்ளதாக மாறி அத்தனை உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துகிறது. இதுதான் நடனக்கலையின் இலக்கணம் அல்லவா? ஒரு பாவத்தை அபிநயிக்கும் போது கைகள் ஒரு பொருளை காட்ட அதை கண்கள் கூர்மையாக பின்தொடர அந்த செயல் முழுமையடைய மனம் அத்தோடு ஒன்றிப் போகும் அந்த கலை நயத்தை நம் ராமபிரானும் இலக்குவனும் விஸ்வாமித்திரரும் கண்டு வியக்கிறார்கள். ஐயனுன் இடையார் ஆடும் ஆடக அரங்கு கண்டார். அவர்கள் ஆடுவது யார்? ஐயனுன் இடையார். ஐயப்படத்தக்க மெல்லிய இடையை கொண்ட பெண்கள். இவர்களுக்கு ஓர் இடை இருக்கிறதா இல்லையா என்று பார்த்தவர்கள் சந்தேகிக்கும் அளவிற்கு அத்தனை மென்மையான இடையை கொண்ட நாட்டிய மங்கைகள். அவர்கள் எங்கே ஆடுகிறார்கள்? பொன்மயமான நாட்டிய மேடைகளில். ஆடக அரங்கு என்பது தங்கத்தால் இழைக்கப்பட்ட நடன மேடை. அந்த மிதிலையின் பெருவீதிகளிலே தங்கம் மின்னும் அரங்குகளில் இசையின் இனிமையோடும் நாட்டியத்தின் நளினத்தோடும் தேன் போன்ற மழலை குரல்களோடும் மிதிலையின் பெண்கள் கலைச்சிறப்புடன் நடனமாடும் அந்த கண்கவர் காட்சியை கண்டார்கள். கலையும் அழகும் இசையும் நிறைந்த மிதிலை எத்தகைய தெய்வீக நகரம் என்பதை கம்பர் இப்படி நம் கண்முன்னே நிறுத்துகிறார் அல்லவா? மிதிலையின் வீதிகள் வெறும் கற்கள் பதிந்தவை அல்ல. கலைகளும் கலாச்சாரமும் காதலும் பொங்கி வழியும் உயிர் துடிப்புள்ள சிற்பங்கள் என்பதை கம்பர் இப்படி நமக்கு காட்டுகிறார். அடுத்ததாக இவர்கள் கண்ட இன்னொரு அற்புத காட்சியை அடுத்த பாடலில் கம்பர் அழகாக வர்ணிக்கிறார்.